ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் அவரை 2025 ஏப்ரல் 30 அன்று அக்ஷய திருதியை நாளில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் 71வது உத்தராதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். இது ஜகத்குரு ஆதி சங்கரரின் 2534வது ஜெயந்தியுடன் இணைந்து நடைபெறுகிறது. பிறப்பு மற்றும் குடும்பம். பிறப்பு 1999 ஏப்ரல் 29, ஆன்னவரம், ஆந்திர பிரதேசம். தந்தை துட்டு தன்வந்தரி, ஆன்னவரம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி கோயிலில் முதன்மை பூசாரி. தாய்பாதம் அலிவேலு மங்காதேவி, இல்லத்தரசி, அந்தாத மாமா, பல்லமுடி சூரியநாராயண பிரபல வேத பண்டிதர். தாத்தா துட்டு சுப்பிரமணியம், வேத பாரம்பரிய குடும்பம். ஐதலானந்த, கல்வி மற்றும் வேத பயிற்சி. 2006 ஆறாம் வயதில் துவாரகா திருமலா கோயிலில் ருக்வேதம் பயிலத் தொடங்கினார். பயிற்சி: ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், ஷடங்கங்கள், தசோபனிஷத்துக்கள், தர்மசாஸ்திரங்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்த பயிற்சி பெற்றுள்ளார். பணி: தெலங்கானாவின் பசரா ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்தில் வேத ஆசானாக பணியாற்றினார். காஞ்சி மடத்துடன் தொடர்பு. 2024 பசரா கோயிலில் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகள் அவரை சந்தித்து காஞ்சி மடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சமஸ்கிருதம், சாஸ்திரங்கள், தர்ம சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் பயிற்சி பெற்றார். தமிழ் மொழியில் நன்றாக பேசக்கூடியவர். உத்தராதிகாரி நியமனம். 2025 ஏப்ரல் 30 அக்ஷய திருதியை நாளில் காஞ்சிபுரத்தில் சந்நியாச தீட்சை அளிக்கப்பட உள்ளது. வயது 26. சிறப்பு: ஜகத்குரு ஆதி சங்கரரின் 2534வது ஜெயந்தியுடன் இணைந்து நடைபெறும். பீடாரோகணத்தின் முக்கியத்துவம். ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சிறுவயதிலேயே வேதங்கள், உபநிடதங்கள், தர்ம சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்த அறிவை பெற்றவர். அவரது தந்தை ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி ஒரு வேத பண்டிதராக இருந்தார். 13வது வயதில் காஞ்சி மடத்தில் சேர்ந்தார். அதன்பின் 35 ஆண்டுகள் ஜூனியர் பீடாதிபதியாக இருந்தார். அவரது குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரை தனது உத்தராதிகாரியாக தேர்ந்தெடுத்தார். காஞ்சி காமகோடி பீடத்தில் மடாதிபதி தனது வாரிசை தேர்வு செய்வது பரம்பரையாகும். ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகள் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகளால் 1093 சந்நியாசம் அளிக்கப்பட்டு 2018 70வது மடாதிபதியாக பதவியேற்றார். இப்போது 71வது உத்தராதிகாரியாக நியமனம் பற்றிய